நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. நாமக்கல் எர்ணாபுரத்தில் மின்சார வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்தை MP ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார். அகத்தீஸ்வரம் மதவாத பாசிச சக்திகளிடம் விஜய் சிக்கிக்கொள்ளக் கூடாது, நாகர்கோவிலில் செல்வ பெருந்தகை பேட்டி. சத்தியமங்கலம், பவானிசாகர் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் பல்வேறு இடங்களில் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் தெற்கு பல்லடம் சாலையில் தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்கம் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தோவாலை, ஆதித்தபுரம் உட்பட பல்வேறு கிராமங்கள் இருளில் மூழ்கியுள்ள நிலையில் மின் வசதி செய்து தர கோரிக்கை. அரியலூர் வல்லக்குளம் கிராமத்தில் மின் கசிவு காரணமாக கோடி பண்ணையில் தீ விபத்து, 15 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதம். ஊத்தங்கரை விளையாட்டு மைதானத்தில் மாரத்தான் போட்டி, எழுச்சியும் விழிப்புணர்வுடன் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்பு. நாமக்கல் திருச்சி சாலையில் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான 1 வார கால அறிமுக பயிற்சி திட்டம் நடைபெற்றது. திண்டிவனம் தமிழகத்தில் முதல் முறையாக சாதனை, கை வளர்ச்சி குறைந்த சிறுமியின் இடது கையில் 14 சென்டிமீட்டர் எலும்பினை வளர செய்த திண்டிவனம். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் தேர்தல் சுற்றுப்பயணம் துவக்குவதை முன்னிட்டு சுவாமி தரிசனம் செய்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. சேலம் நெத்திமேடு யோகா போட்டியில் மாணவ மாணவிகள் உடலை வெள்ளாய் வளைத்து திறமையை வெளிப்படுத்தினர். வாணியம்பாடி ஜனாதாபுரத்தில் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சார்பில் பிளாஸ்டிக் மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி. சோகத்தூர் ஸ்ரீ யோக நரசிம்மர் ஆனி மாத சுவாதி விழா, வந்தவாசி ஜூலை 6. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சோகத்தூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் சமேத ஸ்ரீ யோக நரசிம்மர் திருக்கோவிலில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் நரசிம்ம மூர்த்திக்கு நேற்று ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரம் முன்னிட்டு சுவாதி வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த வைபவத்தில் மூல மூர்த்திகளுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்ட விசேஷ திருமஞ்சனம் நடந்தேறியது. பிறகு யாக குண்டம் அமைக்கப்பெற்று யாக சாலை பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து சாத்து முறை மற்றும் உலக நன்மைக்காக கூட்டு பிரார்த்தனைகள் நடந்தேறியது. இந்த வைபவத்தில் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பங்கேற்ற அனைவருக்கும் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜூலை 5, 7, 2025 கலசப்பாக்கம் ஒன்றியம் கேட்டவரம் பாளையம் ஊராட்சியில் 4 கோடி மதிப்பீட்டில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் கட்டிடத்தை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலு அவர்களின் வழிகாட்டுதலின்படி கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் தலைமை செயற்குழு உறுப்பினருமான பேசு தி சரவணன் அவர்கள் அதைத் தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி விற்பனையை தொடங்கி வைத்தார். மற்றும் கலசப்பாக்கம் ஒன்றிய செயலாளர் சிவகுமார் அவர்கள், வழக்கறிஞர் சுப்பிரமணி அவர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் கழக தொண்டர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். திருவண்ணாமலை 5/7/2025 மாட வீதிகளில் வசிப்பவர்களின் வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் பணியை உயர்திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் அவர்கள் துவக்கி வைத்தார். மற்றும் SP சுதாகர் அவர்கள் உடன் இருந்தார்கள்.
தூத்துக்குடி மாநகரம் 24வது வார்டுக்கு உட்பட்ட குருஸ்புரம் பகுதியில் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான திருமதி கீதா ஜீவன் அவர்கள் வீடு வீடாக சென்று ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை மற்றும் திமுக உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபட்டார். திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் ஏரியை மேம்படுத்தும் பணியை அமைச்சர் நாசர் துவக்கி வைத்தார். உளுந்தூர்பேட்டை தொகுதி சித்தானங்கூர் கிராமத்தில் கருணாநிதி பிறந்தநாள் விழா மற்றும் திமுக அரசின் சாதனை விளக்க கூட்ட பொதுக்கூட்டத்தில் உதயசூரியன் எம்எல்ஏ, சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஸ்ரீதரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி அருகே கிழவிப்பட்டியில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பீட்டில் சட்டப்பேரவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை கடம்பூர் ராஜு எம்எல்ஏ திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றினார். சேலம் மாவட்டம் கண்ணங்குச்சியில் வேளாண் துறை சார்பில் விவசாயிகளுக்கு வேளாண் ஊட்டச்சத்து தொகுப்புகளை கலெக்டர் பிருந்தா தேவி செல்வகணபதி எம்பி, சேலம் மேயர் ராமச்சந்திரன் வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.